ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர் கிச்சன். பலவிதமான மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த முட்டைகோஸை வச்சு பலவிதமான ரெசிபிகள் செஞ்சிருப்போம். இதுவரைக்கும் இப்படி யாரும் செஞ்சிருக்க மாட்டீங்க. இந்த ரெசிபியா செய்யறதுக்கு மீடியம் சைஸ் அளவு முட்டைகோஸை தண்ணீர்ல கழுவிட்டு இது போல துருவி மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய், 1/4 கப் அளவுக்கு தயிர், இதை மூணுத்தையும் சேர்த்துட்டு தண்ணியே சேர்க்காம திக்கான பேஸ்டா அரைச்சிட்டு மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கோங்க. சேர்த்த இந்த விழுது இது போல் லூஸான கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கோங்க. இனி இதை கட்டிகளே இல்லாதபடிக்கு ஒரு கரண்டியை வச்சு நல்லா ஈவனாக ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா இதோட கன்சிஸ்டன்சி மேற்கொண்டு நல்ல திக்னஸாகவே கிடைச்சிருக்கோங்க. பாருங்க, இது போல தான் இருக்கும். அடுத்ததா ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். அந்த பிளேட்ல ஒரு டேபிள் ஸ்பூன் போல ஆயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஈவனா பிரஷ் பண்ணி விட்டுருங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த மாவை இந்த தட்டில் சேர்த்துட்டு கொஞ்சமும் கூட மேடு பள்ளம் இல்லாதபடிக்கு ஒரு கரண்டியை வச்சு இது மாதிரி லெவலாக சமன்படுத்தி விட்டுக்கோங்க. இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க. அடுத்ததா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 3, பெரிய சைஸ் தக்காளி 2, 10 பூண்டு பல், சின்ன துண்டு இஞ்சி ஒரு 3 அளவு எடுத்து வச்சிருக்கேன். இது எதையுமே நம்ம இன்னைக்கு பொடி பொடியாக கட் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்க. வெங்காயத்தை மட்டும் இது மாதிரி 2ஆ கட் பண்ணிக்கோங்க. தக்காளியை மட்டும் இது மாதிரி மேலே ஒரு ப்ளஸ் மார்க் மாதிரி போட்டுட்டு உள்ளே ஏதாவது பூச்சி புழுக்கள் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். இந்த கடாய்க்குள்ள ஒரு சின்ன கிண்ணத்தை நடுவில் வச்சுருக்கேங்க. வச்சுட்டு இதுக்கு மேலே தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, இது கூடவே 2 பச்சை மிளகாய், 3 குண்டு மிளகாய் சேர்த்துருக்க. நீங்கள் நீட்டு மிளகாய் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. அடுத்ததா நம்ம அரைச்ச விழுதை தட்டில் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தட்டை எடுத்துட்டு இந்த கிண்ணத்துக்கு மேலே வச்சுட்டு கடாயோட லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பு தீயை மீடியமாக வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சுங்க. லிட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு கத்தியோ அப்படி இல்லைன்னா டூத் பிக்ஸோ வச்சு சென்டராக குத்தி பார்த்து எடுத்திங்கன்னா கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். இது பர்ஃபெக்டாக வெந்து வந்துடுச்சு. இதை அப்படியே எடுத்து வெளியில் வச்சு ஆறிக்கிட்டே இருக்கட்டும்ங்க. அடுத்ததாக நம்ம கடாயில் வேக வச்சுருந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் பார்த்துருவோம். இந்த கடாயில் சென்டராக வச்சுருந்த கிண்ணத்தை மட்டும் வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க. வெந்த இந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் எடுத்து வேற ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க. இந்த வேக வச்ச தண்ணியை கீழே மட்டும் ஊற்றிட வேணாங்க. இதை அப்படியே எடுத்து ஒரு பவுலில் ஊற்றிட்டு இந்த தண்ணி எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சிருந்த பொருட்களில் இந்த காஞ்ச மிளகாயோட காம்பை மட்டும் இப்போ நீக்கிடலாம். நம்ம தண்ணிக்குள்ள மிளகாயை போடும் போதே காம்பை நீக்கிட்டு போட்டோம்னா அந்த மிளகாயோட விதைகள் எல்லாமே தண்ணீரில் இறங்கிடுங்க. ஸோ அதுக்காக தான் வேக வச்சதுக்கு அப்புறமா காம்பை நீக்கிக்கிறோம். இந்த தக்காளி பழத்தோட தோலை கூட இந்த மாதிரி நீக்கி எடுத்துருவோம். வெந்ததுனால ரொம்ப ஈஸியாகவே நீங்கி வந்துடும். இது எல்லாத்தையுமே இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருந்த தண்ணீரில் கொஞ்சமாக இதோட சேர்த்துட்டு நல்லா திக்கான பேஸ்ட்டாக இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், தக்காளி தோல் நீக்கினதுனால நல்லா நைஸாக அரைப்பட்டு வந்திருக்கு. அடுத்ததாக நம்ம ஆற வச்சுருந்ததும் நல்ல முழுமையாக ஆறி வந்துருச்சுங்க. நம்ம பன்னீர்லாம் கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, சின்ன சின்ன க்யூப்ஸ் மாதிரி, அந்த மாதிரி அதை அழகாக ஈவனாக ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டைக்கோஸில் பார்த்தீங்கன்னா அல்சரை குணப்படுத்தும் குளுட்டமைல் அதிக அளவில் நிறைஞ்சிருக்குங்க. கண் பார்வை கோளாறை சரி செய்து அதிக அளவில் நீர் சத்து கொண்டுள்ள காய்கறிகளில் இந்த முட்டைக்கோசு ஒன்றுங்க. அதே சமயம் எலும்பு வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்குது. உடல் எடை குறைப்புக்கு கூட இந்த முட்டைக்கோசை அதிக அளவில் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ பாருங்கள், இதை சின்ன சின்ன க்யூப்ஸ் மாதிரி பன்னீர் போல் அழகாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை தொட்டு பார்த்தாலுமே நல்லா ஸ்பான்ச்சியாக சாஃப்டாக பன்னீர் போலவே இருக்குங்க. இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னு 2 ஏலக்காய், 2 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, ஒரு சின்ன துண்டு மராட்டி மூக்கு, கொஞ்சமாக கல்பாசியை கையில் கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த வெங்காயம், தக்காளி விழுத கேஸோட தீயை மிதமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா சேருங்க. ஏன்னா இதில் நம்ம இன்னைக்கு வேக வச்ச தண்ணியை சேர்த்து தானே அரைச்சோம். தண்ணி சேர்த்ததுனால இந்த எண்ணெயோடு சேர்த்தும் போது நல்லா வெடிச்சு வரும். இப்போ பாக்கி நம்ம வேக வச்சிருந்த தண்ணியையும் இதோட ஃபைனலாக சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், அப்படி இல்லாட்டா மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி, இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க.
இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே நம்ம வேக வச்சுட்டு தான் சேர்த்துருக்கோம். ஸோ இதை சேர்த்துட்டு இதை அப்படியே கேஸோட ஃப்ளேமில் மிதமாக வச்சுட்டு அப்படியே லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி 5 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விட்டால் போதுங்க. இப்போ 5 நிமிஷம் கழித்து நீங்கள் லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருந்த இந்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு நல்லா மேலே தகதகன்னு ஒரு ஷைனிங்காக வந்திருக்கோங்க. இந்த ஸ்டேஜில் லைட்டாக இது போல் ஈவனாக கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இந்த பீசஸ் எல்லாத்தையுமே இதோட சேர்த்துக்கலாம். கரண்டியால் இது போல் ஜென்ட்லாக கலந்து விட்டுட்டு கசூரி மேத்தியை கொஞ்சமாக எடுத்து விரல்களால் நல்லா கசக்கிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். ஃபைனலாக இந்த கிரேவியில் சேர்த்துருக்க உப்பு காரம் புளிப்பு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுகரை சேர்த்துட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸோட ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ சுட சுட சூப்பரான டேஸ்ட்டில் முட்டைக்கோஸை வச்சு ஒரு அருமையான டிஃப்ரெண்ட்டான கிரேவி ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் முட்டைக்கோஸை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றது முட்டைக்கோஸ் தான் அப்படின்றதே தெரியாத சாப்பிட்ருவாங்க. நீங்கள் கேட்கலாம், இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு பாலிலிருந்து எடுக்கக்கூடிய பன்னீரை வச்சு கிரேவி செஞ்சு சாப்பிட்றலாமே அப்படின்னு. பாலிலிருந்து எடுக்கக்கூடிய பன்னீரில் அதிகப்படியான புரோட்டீன் இருக்குது. ஸோ நம்ம அதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்க முடியாதுங்க. அதனால் காய்கறிகளை வச்சு பன்னீர் போல் செய்த இதை அடிக்கடி உணவுகளில் சேர்த்துக்கலாம். டோட்டலாக இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாகவே இருக்குங்க. இந்த கிரேவியை சூடான இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, நாட் பரோட்டான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா இது வரைக்கும் நீங்கள் சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இது உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஓகே, இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.